தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரத்திற்கு ஏற்ப ஆஜானு பாகுவான தோற்ற பொலிவு, நீள்வட்ட வடிவ முகத்தில் கூர்மை மிக்க சிறிய கண்கள், பிரத்யேக கணீர் குரல் வளம் உள்ளிட்ட தோற்ற அமைப்பினையும் திரைப்பட விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், கதையாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் உள்ளிட்ட பன்முக சிறப்பு திறன்களையும் தன்னகத்தை கொண்டு கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து தற்போது கால ஓட்டத்தினால் மறைந்து போனவர்தான் கலைப்புலி ஜி சேகரன் ஆவார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை உடைய ஜி சேகரன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், குடும்ப பின்னணி யாது, கலைத்துறையில் எப்படி கால் பதித்தார், தயாரித்த, இயக்கிய மற்றும் நடித்த திரைப்படங்கள் யாவை, கலைப்புலி பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் உருவாகிய நிகழ்வு யாது, திரைப்பட விநியோக சங்க தலைவராக 15 வருடங்களாக தொடர்ந்து நீடித்த சாதனை என்ன, சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு ஆதரவளித்தது ஏன், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனின் தீவிர ஆதரவாளராக மாறிய நிகழ்வு யாது, ஜாக்கி சானின் முதல் தமிழ் ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தது எப்படி, திரை உலகின் மறுக்க முடியாத ஆளுமையாளராக ஜொலித்து வந்தவர் எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1952 ஆண்டு தமிழகத்தின் தென் மாவட்டமான விருதுநகரை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்தில் பிறந்த இளைய மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக பன்முக நினைவலைகள் நாயகர் சேகரன் எனும் இயற்பெயருடைய கலைப்புலி ஜி சேகரன் ஆவார். இவருடன் மூத்த சகோதரி ஒருவரும் சகோதரர் ஒருவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். சற்று வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்த சேகரன் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே இனிதை ஆரம்பித்தார். இயற்கையிலேயே கலைகளின் மீது பேரார்வம் உடையவரான சிறுவன் சேகரன் அவர்கள் தங்கள் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் தெருக்கூத்து மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை கண் கொட்டாது பார்த்து ரசிப்பதும், தான் பார்த்த காட்சிகளைப் போன்றே வசனங்கள் பேசி நடித்து காண்பிப்பதும் என உறவினர்களையும் நண்பர்களையும் வியக்க வைத்தே வளர்ந்தார். எவ்வாறு கலையின் மீது உண்டாகிய ஆவல் கல்வியின் மீதுள்ள பேரார்வத்தை சற்று குறைக்கத்தான் ஆரம்பித்தது எனலாம். எனினும் கலையார்வம் மிக்கவராக வளர ஆரம்பித்தவர் பெற்றோரின் விருப்பத்தையும் மனதிற்கொண்டு தனது பள்ளி கல்வியையும் அவர்கள் மனம் கோணாது முடித்தார். இதன் பின்னர் திரைத்துறையின் மீதுள்ள ஆர்வத்தால் கலைகளின் புகலிடமாம் சென்னையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்த சேகரன் அவர்கள் சென்னையில் வசித்து வந்த தனது மூத்த சகோதரியின் வீட்டில் தஞ்சமடைந்தார். அக்காவின் பெரும் அரவணைப்பினால் சில ஆண்டு காலம் சென்னையில் வளர்ந்தவர் உத்தியோகம் ஓர் ஆண் மகனின் லட்சியம் என தான் வசித்து வந்த ராயப்பேட்டை பகுதியில் பலரும் திரைத்துறையை சேர்ந்த கலைஞர்கள் என்பதை அறிந்து அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு சேகரனை கலைத்துறையில் கால் பதிக்க உதவத்தான் செய்தது. நடிகன் என்ற கலைக்கனல் அவருள் இருந்தும் அதைவிட சினிமா சம்பந்தப்பட்ட வணிகத்தில் பெரும் ஈடுபாடு உண்டாகத்தான் ஆரம்பித்தது. இதன் பேரில் தன்னிடம் இருந்த மிக குறைந்த அளவான சிறு முதலீட்டை கொண்டே 1979 தனது திரை உலக வாழ்வை முதலில் ஆரம்பித்தார் சேகரன் அவர்கள். அதாவது பழைய திரைப்படங்களை மீண்டும் விலைக்கு வாங்கி விநியோக உரிமையை பெற்று ரசிகர்களை கவரும் வண்ணமாக போஸ்டர்களை அச்சிட்டு வீதி எங்கும் பிரசுரித்து ஒட்டி திரையரங்குகளில் அத்திரைப்படத்தை வெளியிடும் பிரத்யேக பாணியை தனது 28ஆம் வயதில் கையாள ஆரம்பித்தார் சேகரன் அவர்கள். இதன் பேரில் 1968 வெளியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் என் தம்பி என்ற திரைப்படத்தின் மறு விநியோக உரிமையை 1979 வெறும் 600 ரூபாய்க்கு மீண்டும் பெற்ற சேகரன் அவர்கள் அதன் மூலம் 4000 ரூபாயை வருமானமாக பெற்றார். நல்ல வருவாயை தந்த அத்தொழிலை இறுக பற்றி கொண்டவர் இதன் பின்னர் வசந்த மாளிகை, காசேதான் கடவுளடா என தொடர் திரைப்படங்களை திரையரங்குகளில் மீண்டும் வெளியிட்டு தனது கடும் உழைப்பினால் பல லட்சங்களை வருவாயாக பெற ஆரம்பித்தார். இவ்வாறு குறைந்த முதலீட்டில் தனது திரை உலக விநியோக முறையை ஆரம்பித்து லட்சங்களில் வருமானம் காண ஆரம்பித்தவர் தனது கலை உலக நண்பர்களான எஸ் தானு மற்றும் வேலூர் சூரியுடன் இணைந்து ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வெற்றிகரமாகவே ஆரம்பித்தார்.
ஈழத் தமிழர்களின் மீது பேரன்பு உடையவரான சேகரன் அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது பெரும் பற்று உடையவராக தீவிர ஆதரவாளராகவும் விளங்கினார். அவ்வேளையில் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவ்வியக்கத்தின் பெயரை தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு சூட்ட முடியாத சூழலில் கலைப்புலி என பெயர் சூட்டி கலைப்புலி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் பங்குதாரர்களில் ஒருவராக மாறிப்போனார் ஜி. சேகரன் அவர்கள். இதனை தனது பிரத்யேக பேட்டி ஒன்றில் ஜி. சேகரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் 1985 கலைப்புலி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் வி கிரியேஷன் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனத்தில் சக்தி கண்ணன் இயக்கத்தில் அர்ஜுன், நளினி, ஜெய்சங்கர் நடிப்பில் உலக திரை உலகையை திரும்பி பார்க்க வைத்ததும் ரசிகர்களை தூங்க விடாமல் பயமுறுத்திய பிரம்மாண்ட பேய் திரைப்படமான யார் என்ற திரைப்படத்தை தனது நண்பர்களான தானு மற்றும் சூரி தயாரிப்பில் வெளியிட்டார் ஜி. சேகரன் அவர்கள். இத்திரைப்படத்தை தயாரித்தது மட்டுமின்றி ராஜாராம் எனும் ஜெய்சங்கரின் கார் ஓட்டுநராக, சாத்தானின் அடிமையாக, ராஜா எனும் சாத்தானை பாதுகாக்கும் பாதுகாவலர் ரங்கன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது நடிப்பால் ரசிகர்களை நன்கு கவர்ந்திருப்பார் ஜி. சேகரன் அவர்கள். நடிகர் அர்ஜுன் அவர்களின் திரை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாக அமைந்த யார் என்ற திரைப்படத்தில் சாத்தான் என்ற ராஜா எனும் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் வேறு யாருமில்லை, குணச்சித்திர மற்றும் பன்முக தாயார் கலைஞர் மறைந்த பண்டரிபாயின் தங்கை மைனாவதி அவர்களின் பாசமகன் ஷியாம் ஆவார். ஷியாம் அவர்கள் ஏற்கனவே காலமாகிவிட்டார். இவருடைய வாழ்க்கை பயணம் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியில் முன்னரே வெளியிடப்பட்டுள்ளது. இந்திய திரை உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இத்திரைப்படத்தின் மூலம் கிடைத்த பெரும் புகழால் தங்களது தயாரிப்பு நிறுவனமான கலைப்புலி என்ற பெயரை சிறப்பு அடைமொழியாக கொண்டு எஸ். தானு அவர்கள் கலைப்புலி எஸ். தானு என்றும், சேகரன் அவர்கள் கலைப்புலி ஜி. சேகரன் என்றும் பின்னர் நாட்களில் அழைக்கப்படலாயினர். இவ்வாறு தானுவுக்கும் சேகரனுக்கும் பெரும் பெயரை பெற்று தந்த யார் என்ற திரைப்படத்துடன் நண்பர்கள் இருவரும் தனித்தனியே பிரிந்துவிட்ட சூழலில் கலைப்புலி பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் பெயரிலேயே விஜயகாந்தின் நடிப்பில் வெளியான கூலிக்காரன் என்ற திரைப்படத்தை தனித்து தயாரித்து வெளியிட ஆரம்பித்த தானு அவர்கள் பின்னர் நாட்களில் எண்ணற்ற திரைப்படங்களை தயாரித்து வெளியிடத் தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து பெயரளவில் கலைப்புலி என்ற சிறப்பு பட்டத்தை கொண்ட சேகரன் அவர்கள் ஒரு சிறந்த கதையாசிரியர் ஆகையால் ஐஸ்வர்யா பிலிம்ஸ் தயாரிப்பில் செந்தில்நாதன் இயக்கத்தில் அர்ஜுன், நிரோஷா நடிப்பில் வெளியான பட்டிக்காட்டு தம்பி என்ற திரைப்படத்தின் கதையாசிரியராக தன்னை நிலைப்படுத்திக் கொண்டார். 1988 சினிகோ பிலிம்ஸ் தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் முதல் இயக்கத்தில் பாண்டியராஜன், பல்லவி நடிப்பில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற மாபெரும் நகைச்சுவை மற்றும் சகோதர பாசம் நிறைந்த திரைப்படத்தை வெளியிட்டார் சேகரன் அவர்கள். இத்திரைப்படத்தில் பாண்டியராஜனின் தந்தை நாயகம் என்ற தூக்கு தண்டனை கைதி கதாபாத்திரத்தை ஏற்று குறைவான காட்சிகளில் தோன்றியிருப்பினும் மனம் நிறைந்திருப்பார் ஜி. சேகரன் அவர்கள். இத்திரைப்படமானது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசித்து பார்த்து வயிறு குலுங்க சிரிக்க வைத்த திரைப்படம் எனில் அதை மறுக்க முடியாது. குறிப்பாக மனம் நலம் பாதிக்கப்பட்டவர்களாக சித்தரித்து ஓமக்குச்சி நரசிம்மன், ஜோக்கர் துளசி தோன்றி நடித்த 2000, 4000 என ஆரம்பித்து இறுதியில் பிம்பளிக்கா பிளாப்பி என்ற காமெடி காட்சியை அவ்வளவு எளிதில் ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்த இத்திரைப்படத்தின் மூலமாகத்தான் ஷங்கர் என்பவரை கிங்காங் என்ற பெயரில் திரை உலகில் முதலில் அறிமுகப்படுத்தினார் இயக்குனர் கலைப்புலி ஜி. சேகரன் அவர்கள். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து திரைப்பட இயக்க வாய்ப்புகள் சேகரன் அவர்களை நாடி வரத்தான் ஆரம்பித்தன. இதன் அடிப்படையில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராதிகா, நிழல்கள் ரவி நடிப்பில் காவல் பூனைகள், ராம்கி வினிதா நடிப்பில் உளவாளி உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கி வெளியிட்ட ஜி. சேகரன் அவர்கள் 1995 திரைப்பறவை தயாரிப்பில் தன்னுடைய கதை வசனத்தில் வெளியாகி மாபெரும் பரபரப்பை ஏற்படுத்திய யார் என்ற திரைப்படத்திற்கு நிகராக ஒரு மன்னர் கால அமானுஷ்ய கதையை இக்கால சூழலுக்கு ஏற்றவாறு மிரட்டும் வகையில் எழுதி தமிழ் திரை உலகிலேயே முதலாக கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதுடன் கதையின் ஹீரோவாகவும் தனது 43ஆம் வயதில் ஜமீன் கோட்டை என்ற திரைப்படத்தின் வாயிலாக தோன்றி நடித்தார் ஜி. சேகரன் அவர்கள். கதையின்படி மோகினியின் இணையாக, சீதாவின் அண்ணனாக,
விக்ரமன் மற்றும் மாடசாமி கதாபாத்திரத்தை ஏற்று நகைச்சுவையுடன் கலந்த ஹீரோ கதாபாத்திரத்தை ஏற்று மனம் கவர்ந்திருப்பார். மேற்கண்ட ஜமீன் கோட்டை திரைப்படமானது அவ்வேளையில் திரை ரசிகர்களை நன்கு மிரட்டியது மட்டுமின்றி ஜனரஞ்சகம், காமெடி மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையில் வெற்றி கண்டது மட்டுமில்லாமல் சேகரன் அவர்களை தமிழக ரசிகர்கள் மனதில் நன்கு நிலைபெற வைத்த திரைப்படமாகவும் அமைந்து போனது என்றே கூற வேண்டும். இதன் பின்னர் தன்னுடைய கதை வசனம் மற்றும் நடிப்பில் குஷ்புவுக்கு இணையாக குடும்ப சங்கிலி என்ற திரைப்படத்தில் தோன்றி நடித்த சேகரன் அவர்கள் 2008ஆம் ஆண்டு தன்னுடைய இசை, இயக்கம் மற்றும் நடிப்பில் கட்டு விரியன் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார். இத்திரைப்படமே கலைப்புலி ஜி. சேகரன் அவர்களின் பன்முக திறன் படைப்பில் வெளியான இறுதி திரைப்படமாகும். பிரபல ஜாக்கி சான் அவர்களின் திரைப்படங்களை தமிழில் மொழிமாற்றம் செய்து வெளியிட்ட சேகரன் அவர்கள் முதலாக ஜாக்கி சான் அவர்களுக்கென்று ஒரு ரசிகர் மன்றத்தையே தமிழகத்தில் தொடங்கியவர் ஆவார். இது மட்டுமின்றி யாரும் அடைய முடியாத சாதனையாக சுமார் 15 வருடங்கள் தமிழக விநியோகஸ்தர் சங்க தேர்தலின் மூலம் தலைவராகவும் செயலாளராகவும் பதவி வகித்த கலைப்புலி ஜி. சேகரன் அவர்கள் சிறிய பட்ஜெட் திரைப்படங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர் மட்டுமின்றி 2011ஆம் ஆண்டு தமிழ் டிஜிட்டல் தயாரிப்பாளர் சங்கம் என்ற சங்கத்தையும் உருவாக்கி அதன் தலைவராகவும் தொடர்ந்தவராவார். இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தே உடையவரான ஜி. சேகரன் அவர்கள் திருமண பந்தமின்றி தன்னுடைய சகோதரியின் பேரன்பில் மட்டும் தனது வாழ்க்கை பயணத்தை இனிதே கழித்து வந்தார். மிகவும் எளிமையாளரும் பழகுவதற்கு இனிமையாளரும் உதவுவதில் சிறந்த கொடையாளராகவும் விளங்கி வந்த ஜி. சேகரன் அவர்கள் அறிவியல் ரீதியான திரைப்படம் ஒன்றை இயக்கி தயாரிக்க முற்பட்ட வேளையில்தான் சிறுநீரக கோளாறு காரணமாக பாதிக்கப்பட்டார். அதற்குரிய உரிய சிகிச்சைகளை எடுத்து வந்த ஜி. சேகரன் அவர்கள் உடல்நிலை கோளாறுகள் மற்றும் வயது மூப்பின் காரணமாக யாரும் எதிர்பாராத வண்ணம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதியன்று தனது 73ஆம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தனது தேர்ந்த திறத்தாலும் தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், கதையாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் எனும் பன்முக திறன்களாலும் கலை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்று காலத்தின் சூழலால் மறைந்து போனாலும் அவர்தம் மனங்களில் என்றும் மறையாது நிலைபெற்று வாழ்ந்து வரும் கலைப்புலி ஜி. சேகரன் அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை அன்னாரது ஞாபக அலைகளும் பயணித்துக் கொண்டே இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இவரை போன்ற பன்முக திறன் படைத்த கலை நாயகர்களான டிஸ்கோ சாந்தி மற்றும் லலிதா குமாரியின் பாச தந்தையும், குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, சண்டை பயிற்சி என பல்கலை வித்தகரும் தயாரிப்பில் வீழ்ந்து போனவருமான கலை உலக காணல் நீர் நாயகர் மறைந்த CL ஆனந்தன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் தனது முக பாவனைகளினாலும் பிரத்யேக குரல் வளத்தினாலும் அற்புதமான வசன மொழிகளாலும் மிரட்டியவரும் கே. பாக்யராஜின் முதல் கலை ஹீரோவும், அறுவடை நாள், சின்ன பசங்க நாங்க மற்றும் உருவம் திரைப்படங்களின் வாயிலாக பன்முக கதாபாத்திரங்களை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் நிலைபெற்று போனவரும், கதையாசிரியர், இயக்குனர் என பன்முக திறன்களை தன்னுள் கொண்டவருமான மறைந்த RP விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் குடும்ப கதைகளின் சிறப்பு நாயகரும், MR ராஜாமணி, கிஷ்பு ஆகியோரின் சகோதரரும், குரியகோஸ் ரங்காவின் மைத்துனரும், கதையாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என பன்முக திறன்களால் திரை உலகில் தனக்கென்று ஓரிடத்தை பிடித்தவரும், எண்ணங்கள் முழுமை பெறாமலேயே இறுதி காலங்களில் மனவலியுடன் மறைந்து போன விஸ்வநாதன் எனும் விசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம்.
காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.